11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் 15 லட்சம் இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கியுள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை குன்றத்தூரில் நடைபெற்ற பட்டா வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் 350 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் தமிழக அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். ஆன்லைன் ட்ரேடிங் முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என கூறி 23 கோடியே 3 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபர்களை சென்னை போலீசார் அகமதாபாத்தில் கைது செய்தனர். சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த ஸ்வேதரண்யன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் சிலரை கைது செய்து விசாரித்தனர். அதில் மோசடி செய்த முக்கிய குற்றவாளியான குஜராத் மாநிலம் அகமதாபாத்தைச் சேர்ந்த பட்டேல் ஜே என்பவரை தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீசார் அம்மாநில போலீசாரின் உதவியுடன் கைது செய்தனர். பின் முறைப்படி அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தமிழ்நாடு கொண்டு வந்தனர். இவர் போலி ஆவணம் மூலம் உருவாக்கிய தனியார் வங்கி கணக்கில் சுமார் 4 கோடியே 4 லட்சம் ரூபாய் பணம் வந்து சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர் மீதும் இவரது கூட்டாளிகள் மீது சமூக வலைதளம் மூலம் ஏமாற்றி பண மோசடி செய்ததாக ஏற்கனவே பல மாநிலங்களிலும் 31 புகார்கள் இருப்பதும் தெரியவந்தது. சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பட்டேல் ஜேவை போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.